அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, நியோமேக்ஸில் முதலீடு செய்துவிட்டு தீர்வுக்காக காத்திருப்போர் உங்கள் அத்தனை பேருக்கும் சீனியர் சிட்டிசன் சங்கத்தின் சார்பாக தலைவராகிய சுந்தர் தியாகராஜன் மற்றும் செயலாளராகிய ராமகிருஷ்ணன், ஜூனியர் சிட்டிசன் சங்கத்தினுடைய பொருளாளர் அசோக்குமார் ஆகிய மூவரின் பணிவான வணக்கங்கள். வணக்கம். சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சங்கத்தின் சார்பாக மதுரையில் நடைபெற்ற நமது விசாரணைக்கு சென்றிருந்தோம். நீதியரசர் அவர்கள் நமக்கு இன்னைக்கு பேசுவதற்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தார், வாய்ப்பளித்தார்கள். நாம் சீனியர் சிட்டிசன் சங்கத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை எங்கள் உறுப்பினர்களை பதிவு செய்யும்படி கேட்டிருக்கிறோம் ஐயா. ஆனால் ஏலத்தில் எடுப்பது என்று சொன்னால் எங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு எங்களிடம் பணம் இல்லை. பாண்டுக்கு லேண்டாக கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் ஏலத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை நான் பதிவு செய்தேன். அதனுடன் பதிவு செய்வதில் சில சிக்கல்கள் உள்ளது என்று சொல்லி குறிப்பாக 2-3 உதாரணங்களோடு நான் குறிப்பிட்டேன். என்னவென்று சொன்னால், தோழர்களே, இப்பொழுது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் பொழுது MSCC வாயிலாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் பொழுது கம்ப்ளைண்ட் நம்பர், புகார்தாரர் எண் என்று ஒரு நம்பர் கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் நம்பர், அந்த நம்பர் வேறு எதுவும் இல்லை. இஓடபிள்யூல வெப்சைட்டில் நம்மளுடைய கம்ப்ளைண்ட் புகார்தாரருடைய பட்டியலாம் வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அக்செப்டட் பாண்டு, அன்கன்ஃபார்ம்டு வாமெண்ட்லாம் விட்டுருக்காங்க இல்லையா. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கும். 2வது காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட்டர் நம்பர் இருக்கும். அதுவும் இஓடபிள்யூல அடிச்சு வச்சிருக்கிறது டெபாசிட்டர் நம்பர்னு அடிச்சிருக்காங்க. MSTCல அடிச்சு வச்சிருக்கிறது கம்ப்ளைண்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். இதில் குழப்படி வருது சார். இதை ஏதாவது ஒன்று மாற்ற சொல்லுங்க. ஒன்று இஓடபிள்யூல கம்ப்ளைண்ட் நம்பர்னு அது பேரை மாற்ற சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா MSTCல அது டெபாசிட் நம்பர்னு மாற்ற சொல்லுங்க சார். இதில் ரொம்ப குழப்பம் வருது, மக்களுக்கு தெளிவில்லாமல் குழம்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சோம். அப்புறம் நேம் MSTCக்கு இஓடபிள்யூல கொடுத்துருக்க தரவுகள் அப்படியே மேட்சாதுன்னு பார்த்து அது மேட்சானா மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க சார். உதாரணத்துக்கு எங்கள் உறுப்பினர் ஒருத்தருடைய பேர் சி சீனிவாசன். இஓடபிள்யூல சியை விட்டுட்டாங்க, நிர்சியில் விட்டுட்டாங்க, சீனிவாசன் அடிச்சிருக்காங்க. அவர் சீனிவாசன் சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் நம்பர்லாம் கரெக்டாக அடித்து உள்ளே போனால் நேம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் கலைஞர் சார் சொன்னப்பா, இதெல்லாம் சின்ன இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாங்க, போக நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் நமக்கு தெரிவித்தார். நாங்கள் என்ன சொன்னோன்னா, நாங்கள் ஏலத்தில் அவங்க கலந்துக்க சொல்லி தான் சொன்னார். திருப்பியும் இன்னும் அவர் ஏலத்தில் கலந்துக்க சொல்லி சொன்னார். இவோடபிள்யூ அரசு தரப்பு வழக்கறிஞரை கூப்பிட்டு நீங்கள் இன்னும் விழிப்புணர்வு இப்படியா நீங்கள் என்ன சார் பேப்பரில் விளம்பரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேப்பரில் திருப்பி நீங்கள் ஒரு செய்தி மாதிரி வெளியிடுங்க, ஒரு விழிப்புணர்வை கொடுங்க, புகார்தாரர்களை ஏலத்தில் கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னாரு. முதல்ல MSCC சார்பாக ஆன்லைனில் தான் அவர் லாயர் பேசினார். அவர் பேச என்ன சொன்னார்னா, ஏலம் இன்னைக்கு 10 மணிக்கு தொடங்கியாச்சு, இது வரைக்கும் யாரும் பிட் பண்ணலை, 400 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. 400 பேர் பாதிக்கப்பட்ட நபர்களும் விக்டிம்ஸும், ஒரு 100 நபர்கள் வெளி ஆட்களும் தேர்ட் பர்சனும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சொன்னார். மொத்தம் 500 பேர் தான். நீதியரசர் கொஞ்சம் அதிருப்தி தான், என்ன விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்களே ஏலத்தில் கலந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தை தெரிவித்தார். அப்போ தான் நாம் என்ன சொன்னோன்னா, சார் நீங்கள் ஏலத்தில் எங்களெல்லாம் கலந்துக்க சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சில நபர்கள் யூடியூப்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் வீட்டிலே இருங்க, உங்களுக்கு பணம் வீட்டுக்கு வந்துடும், உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துடும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு நம்ம பதிவு செஞ்சோம். என்ன சார் பதிவு செஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது சார், நீங்களே சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சரியாக காலையில் 10:30 மணிக்கு நம்ம வழக்க ஆரம்பிச்சிச்சு. அதை சார் அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. நம்ம MSTCயில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி அதை நிவர்த்தி பண்ணும்படி நம்ம சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிட்டோம். அதையும் சரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இப்போ இது எதுக்கு தாமதம் ஆகுது அப்படிங்கிறத பேசும்போது சில விஷயங்களை இந்த MSTCயில் சில குறைபாடுகளையும் சொல்லிவிட்டு சில யூடியூபர்கள் இது ஏலத்துக்கு போகணும்னா எல்லாரும் கலந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வேணுங்கிறவங்க கலந்துக்கலாம், அப்படி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, கட்டாயம் கிடையாது, வீட்டிலேயே இருந்தால் நமக்கு அக்கௌண்ட்டில் பணம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த தகவல்களை மக்கள் கேட்டுட்டு குழப்பி போய் சில பேர் ஏலம் எடுக்காமல் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாமல் காலதாமதம் ஆகிறது. இந்த மாதிரி தகவல்களை சொல்கிறதுனால மக்களுக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது தாமதம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணோம். அதுக்கு அந்த யூடியூபர் ஆன்லைன்லேயே பதில் சொன்னார். நான் அப்படி பண்ணலை, நான் சரியாக தான் சொல்லியிருக்கேனாரு. அதுக்கு நீதியரசர் அவரை இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பேசாதீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம தவறாக ஒன்றும் சொல்லலை. அவரோட யூடியூப்பை நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம். அது நீதியரசர் உடனே கேட்டார், அந்த யூடியூப்பை நம்மளால் அப்போ வந்து எடுத்து கொடுக்க முடியும். இப்போ டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் நம்ம வந்து அடுத்த முறை அவர் கேட்டாருன்னு சொன்னால் நிச்சயமாக கொடுப்போம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னாங்க, இது மக்களுக்கு முக்கியமான இந்த பிரச்சனையை வந்து நீதியரசர் எவ்வளோ கவலையோட, நம்ம சங்கம் எவ்வளோ கவலையோடு பார்க்குறோம். இதை வந்து தவறாக வழிநடத்தி சில யூடியூபர்களும் சில ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு எதுவுமே கிடைக்காத அளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகிறதுக்கே நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோர்ட்டுக்கு உள்ளேயே போக முடியல. ஏன்னா பார்ட்டி இன் பர்சனு மதுரை கோர்ட்டில் வந்து நிறைய கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு. அதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம போயிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, இது கிடைக்காத அளவு அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து ஏன்னா மக்கள் வந்து சாதாரணமாக எல்லா யூடியூப்பையும் பார்ப்பாங்க, நம்ம சொல்கிறதையும் பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறது, அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம், அவர் சொல்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஏலத்துக்கு போகாமல் காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இந்த செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற கவலை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கோர்ட்லேயே இதை பதிவு பண்ணி இந்த மாதிரி தவறான தகவல்கள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம சங்கத்தோட கடமை. ஏன்னு சொன்னால் நம்மக்கிட்ட 15,000 பேர் வந்து சங்கத்தில் இருக்கிறாங்க. அதில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக நல்ல தகவல்களை நம்ம சொல்லி என்கரேஜ் பண்ணி இந்த செட்டில்மெண்ட்டை வந்து எப்படியாவது முடிக்கணும் நல்லபடியாக அப்படிங்கிற நோக்கம் தான் நம்ம நோக்கம். இதை வந்து காலதாமதப்படுத்துறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சிலர் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. இதை தவிர்க்க வேண்டுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையை தவிர எப்படி கெடுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். இந்த அங்குசம் வீடியோ விடுங்க சார். நேற்று அதாவது எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி பாருங்கள் உங்களுக்கு. இவங்க வந்து இவங்களுக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க, நாம் அதுக்கு குறுக்கு நிற்கலை. முதல்ல வந்து ஏலம் விட போகிறாரு, பணம் கிடைச்சா நல்லா தான், நமக்கும் பணம் கிடைச்சா சந்தோஷம் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏலத்துக்கு போகாத பட்சத்தில், இப்போ ஏலத்தில் என்ன சிக்கலாங்க, நீங்கள் உனக்கு கவனமாக கவனிச்சிங்க, உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எல்லாம் பெரியவங்க இருக்கிறீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீதிமன்ற வாயிலாக ஒரு சொத்தை வந்து அபகரித்து ஏலம் விடுறாங்கன்னா அது எடுக்கிறதுக்கு பெரும்பாலான முன்னே வரமாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பாவ சொத்து மாதிரி, ஒருத்தனுடைய வைத்திருச்சலோடு அதை வந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு வீடு ஜப்திக்கு வருது வச்சுக்கலாம், யாரும் ஏலத்துக்கு போக மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரியவங்களாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு பாவம், அந்த சொத்து பாவ சொத்து, அது வேண்டான்னு ஏலத்துக்கு போக மாட்டாங்க. ஒன்று நம்ம வந்து ஏலத்துக்கு விடக்கூடாதுலாம் கிடையாது, விடுங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம விட்டு பணமாக கிடைச்சா எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை ஏலத்துக்கு போடலாம், அவங்களுக்கே சந்தேகம், கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கே சந்தேகம் இருக்குது. ஒருவேளை ஏலத்துக்கு போனால் பாண்டுக்கு லேண்டாக எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்கிட்ட பணம் கேட்காங்க. நாங்கள் அதை தான் நீதியரசர் சொன்னோம். நீதியரசர் வந்து அவருக்கு வந்து தயாராக இருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, நான் ஆழ்ந்த சடன் உடனே நான் கொடுத்துட மாட்டேன், ஒவ்வொரு ஏலமாக விட்டுட்டே வருவேன், அப்போ கடைசியில் நம்ம கணக்கு வழக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாண்டுக்கு லேண்டை ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு குழு கொடுத்துருக்காரு. ஒரு குழு நல்லா கணிச்சுங்க, ஒரு குழு கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் ஆளுங்களை ஏலம் எடுத்து வர சொல்லுங்கள், உங்களுக்கு எந்தவித இழப்பும் இல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம், பாண்டுக்கு லேண்டு தான் அர்த்தம். உங்களுக்கு எந்தவித இழப்பு இல்லாமல் நாங்கள் இடத்த கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு குழு கொடுத்து அவர் குழு அப்படி தான் கொடுக்க முடியும். நீதியரசரே குறை சொல்லிட்டு இருக்கான், சுல்தான் ஒருத்தன் நீதியரசரே குறை சொல்லிட்டு இருக்கிறான் பகிரங்கமா. அவன் வந்து மேல்முறையீடுக்கு போவான்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்து முறைப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு. யாருக்கும் சாதகமாக செய்யறது அவர் நோக்கம் அல்ல. ஒருவேளை ஏலத்துக்கு போனால் நமக்கு பாண்டுக்கு லேண்டாக கொடுப்பாரு, அதுக்கு சமீட்சை கொடுத்துட்டாரு, குழு கொடுத்துட்டாரு. நான் குழு கொடுங்க சார் கேட்கவே இல்லைன்னு நினச்சேன், அவரே குழு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு எந்தவித இழப்பு இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாண்டுக்கு லேண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்று அங்குசம் சார்பாக ஒரு அங்குசத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு தினகரன் அவர்கள். அதுக்கு சிவகாசியை சேர்ந்த ராமமூர்த்தி கோபால்சாமி, உங்களுக்கு யாரும் தெரியும், சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப பழக்கப்பட்டவர், அட்வொகேட் கமிஷனுக்கு ஸ்டே வாங்கினவர். அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் வந்து ஏலத்தில் கலந்துக்கன்னு சொல்றாரு. யாரு, தினகரன். நீதியரசர் சொன்னது அப்படி சொல்றாரு. அதுக்கு ராமூர்த்தி என்ன சொல்றாரு பாருங்க. உண்மை விஷயங்களை பற்றி தெரியாதவர்களுக்கு மூளை செலவை செய்து ஏல நடவடிக்கைகளில் பங்கு பெற வைத்து அதன் பின்பு அவர்களுக்கு உண்மைகள் தெரிந்தவுடன் வழக்கில் புது பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை கொடுப்பது போல தோன்றுகிறது. திருநெல்வேலி என்று கூறுகிறார்கள். ஏலம் விடும் நிலம் எங்கு இருக்கிறது, அந்த பகுதியில் குடியிருப்புகள் வருவதற்கு எவ்வளவு வருடங்கள் ஆகும் என தெரியுமா? 2012ஆம் ஆண்டு முதல் இதுவரை பல ஆயிரம் பிளாட்டுகளில் ஒரு வீடு கூட கட்டப்படவில்லை என்ற உண்மையை ஏலம் எடுப்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும். திண்டுக்கல் இடம் என்றால் அது அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு பிளாட் விற்பனை தொடங்கியது. இதுவரை ஒரு வீடு கூட கட்டப்படவில்லை. இனி 10 வருடம் காத்திருந்தாலும் அது அந்த இடத்தில் குடியிருப்புகள் வராது. ஏலம் எடுப்பவர்களை ஏமாற்ற வேண்டாம்
அதன் மூலமாக சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடாது. இதுவரை சந்தித்தது போதும், ஒருதலை பட்சமாக செயல்படுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீதியரசரே குறை சொல்றாரு. அவர் ஒருதலை பட்சமாக நீதிபதி செயல்படுறான்னு சொல்றாரு. விவரம் தெரியாதவர்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி. இஓடபிள்யூ பக்கம் காற்று அடிக்கிறது. இஓடபிள்யூ குற்றப்படுத்துறாரு. அவர் யார் தான் குற்றப்படுத்தல? முதல்ல நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கயா, நம்ம வந்து ஏலம் அப்புறம் எடுத்துக்கலாம், சாரி நம்ம வெயிட் பண்ணுங்க, புகார் அப்புறம் மேலே பார்த்து கொடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அதுக்கு வந்து கேட்கல, மக்கள் கேட்கல. இவங்க தான் சொன்னாங்க புகார் கொடுத்து தடுக்கிறானுங்க. இப்போ இவங்களே புகார் கொடுக்க சொல்லிட்டு நம்மளாம் புகார் கொடுத்ததுக்கப்புறம் தீர்வு வரக்கூடிய சமயத்தில் நீதியரசர் குற்றப்படுத்துகிறாங்க, என்ன இஓடபிள்யூ குற்றப்படுத்துகிறானுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க ஏலத்துக்கு யாரும் கலந்துக்காதாங்கன்றான் மறைமுகமாக. ஒருத்தர் யூடியூபர் ஏலத்தில் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பணமாக வரும், வங்கியில் விழுந்துரும் அப்படிங்கிறாரு ஒருத்தர். அவருடைய பிள்ளைகள், அவருடைய வளர்ப்பான இவங்களெல்லாம், அவங்களுடைய கூட்டாளிகள்லாம் இவங்க என்ன சொல்கிறாருன்னா, சிவகாசியை சேர்ந்த ராமூர்த்தி அவர்கள் தொடர்களே அந்த ராமூர்த்தி எடுங்க சார். ராமூர்த்தி இதில் வந்து எதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு பாருங்க. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு மக்கள் வச்சு செய்கிறாங்க, எங்களை ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு ஒன்றும் எங்களை செல்ஃபோனில் எடுத்து பார்க்க முடியல. உடனே ஃபோன் எதுக்கு எடுத்தாலும் ஃபோனு, நெட் சென்டர் ஃபோன் அடிக்கிறது, இவர்கிட்ட வந்து ஃபோன் அடிக்கிறது. இப்போ நாங்கள் ஒரு பேசிகிட்டு இருக்கிறோம், அது எங்களால் எடுக்க முடியல. அதாவது சிவகாசி இந்த ராமூர்த்தி என்ன சொல்கிறாரு, இந்த இடம்லாம் ஒன்றுக்காகாது, நீங்கள் ஏலத்தில் கலந்துக்காதீங்கன்னு சொல்கிறாரு. யூடியூப்பில் அவரே கலந்துக்கணாங்கிறாரு, நீங்கள் கலந்துக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணாங்கிறாரு. நீதியரசர் கலந்துக்க சொல்கிறாரு. நீதிமன்றம் அவங்க பற்றி போய் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ராமூர்த்திக்கு ஒருத்தர் பதில் போட்டுருக்காரு பாருங்க, யாரு சாமி நீங்கள் வருஷம் முழுக்க காத்து உங்கள் பக்கம் மட்டுமே வீசணுமா என்ன, எந்த பக்கம் வீசினா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, முதலீட்டாளரையா பிளாட்டுகள் வாங்க சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க, இது பொது ஏலம் சார், யார் வேண்டாலும் வாங்க இருக்கலாம், அப்படி யாரும் கலந்துக்கிட்டாதானே காசு கிடைக்கும். அவர் நல்ல நெத்தியில் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு. நீ கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிற, நிலம்லாம் ஒன்று ஒரு காசுக்கு போகாது அப்படின்னு ஒரு டீக்ரேட் பண்ணியே பேசிகிட்டு இருக்கிற ராமூர்த்தியை பார்த்து இவருக்கு பேசுகிறாரு. அப்படி ஏலம் போனாதானே காசு கிடைக்கும், ஏலம் போனாதானே காசு கிடைக்கும், நல்லா காசு கிடைச்சாதானே நீங்கள் கேட்குற மாதிரி டபுள் ட்ரிபிள் எல்லாம் கிடைக்கும். அவர் அழகாக சொல்லியிருக்காரு. நல்லா ஏலத்துக்கு போனால் டபுள் ட்ரிபிள் கிடைக்கும், நீ ஏலத்துக்கு ரிஜிஸ்டரே பண்ண வேணாம்னு சொல்கிறியா அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி கேட்டுருக்காரு. மண்டையில் நடுமண்டையில் ஆணி வச்சு அடித்த மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருக்க வேண்டாம் சார், நீங்களும் ஏலம் எடுக்க மாட்டீங்க, அடுத்தவனை ஏலம் எடுக்க விட மாட்டீங்க. ஆனால் ரிட்டர்ன் மட்டும் சொன்ன மாதிரி ஃபுல் மெச்சூரிட்டியோட வட்டியோட என்ன சார் உங்கள் லாஜிக்கு? சுப்ரீம் கோர்ட் மட்டும் மேஜிக் சுத்தியல் வச்சு இருக்கா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீ போறிய, அங்கே மட்டும் மேஜிக் சுத்தியெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு நெத்தியடி சுத்தியில் வச்சு நெத்தியிலே அடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கேள்வி இது வந்து அங்குசத்தில் கமெண்டில் வருது, நீங்கள் போய் பாருங்கள். நேற்று போட்டு அங்குசம், அதாவது வந்து 10,158 பிளாட்டுகள் சதுரடி வரும் 100 ரூபாய் முதல் அப்படின்னு ஒரு தலைப்பில் அங்குசம் போட்டிருக்காங்க. அந்த அங்குசத்தில் ராமூர்த்தி கோபால்சாமியும் அதுக்கு பதிலாக வந்து ஒரு நபர் இளங்கதிர்ங்கிறவர் அருமையான பதிலும் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரு பக்கம் ஏலம் எடுக்க போகாதீங்கன்றானுங்க, மறுபக்கம் பணம் தான் வேணுங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன, இந்த நிறுவனத்தில் முடிவு வரக்கூடாது, மக்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கக்கூடாது. இன்னும் 20 வருஷம் தள்ளி போகணும்னு நினைக்கிறானுங்க. நாங்கள் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் தோழர்களே, ஒரு குரூப் வந்து இதை 20 வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போக நினைக்குன்னு சொன்னோம். அவன் யூடியூப் சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் குழப்பிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஆளுங்க தனிப்பட்ட விரோதம், ராமமூர்த்தி என்பவருக்கும் நிறுவனத்துக்கும் தனிப்பட்ட விரோதம். அந்த தனிப்பட்ட விரோதத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் குழப்பம் பண்ணிருக்காரு. நம்ம ஒரு வீடியோ போட்டால் நமக்கு வந்து உள்ள வந்து அசிங்கமாக கமெண்ட் போடுறாரு. அங்குசம் தினகரன் போட்டிருக்காரு, அவர்கிட்டையும் அசிங்கமாக வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. அவருக்கு போடுற வீடியோ இது பதிவாக ஃபேஸ்புக்கில் 2 பேர் 3 பேர் தான் பார்க்குறாங்க. லைக் பண்ணுறது 1-2 தான் இருக்கும், பார்க்குறதே 5 பேர் தான் மொத்தமே பார்க்குறாங்க. அது லைக் பண்ணுறது ஒருத்தர் 2 பேர் தான், கமெண்ட் ஒருத்தர் 2 தான் போடுவாங்க. அது யாரும் எங்களுக்கே தெரியும். அதனால் தோழர்களே, நீங்கள் எங்களை நம்புனீங்கன்னா நாங்கள் சொல்கிறேன், நீதியரசர் நல்ல நீதியரசர். இந்த திருப்பி சொல்லுங்கள், இவர்கிட்ட வாங்க முடியலாக்கா நம்ம எந்த நீதிபதியும் வாங்க முடியாது. இதுக்கு வந்து 10-20 வருஷம் காலம் ஆகிடும். அவர் இன்றைக்கி கூட அதான் பதிவு பண்ணார். இன்றைக்கும் இவரோட வழியே விளம்பரம் கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கன்னா இப்போ நான் போயிடுச்சுன்னா அந்த கட்டிங்கெல்லாம் போடுறேன் பாருங்கள், இன்றைக்கே பிபி சொல்லி நீங்கள் விளம்பரம் கொடுங்கன்னு இருக்கிறாரு. என்ன சார் விளம்பரம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால் கடைசியாக தோழர்களே, நீங்கள் நிச்சயமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். அதில் என்ன சிக்கல் தான் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது சிக்கல் இருந்தாங்க எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இவரோட பேசுகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா, இந்த மாதம் 23, 24, 25 ஈஓடபிள்யூவில் வந்து எம்எஸ்டிசிலேருந்து வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான பேர் அதில் போய் கலந்துக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதை தான் நீதியரசர் எதிர்பார்க்குறாரு. நேரிலேயே நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறலாம்.
அதாவது நம்ம இந்த வெப்சைட்டில் போய் அதுலேயும் பண்ணிக்கிறோம். இப்போ வெப்சைட்டில் போட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட்டை நம்ம ஃபோன்லேயே கேட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீதியரசரோட வருத்தமும் அதுதான். நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களோட பாண்டுக்கு லேட்டாவது நான் கொடுத்துட்றேன் ஏலத்திலே கலந்துக்க சொல்கிறாரு. இப்போ பாண்டுக்கு லேட்டாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பணமாக கொடுக்கணும்னாக்கா நிறைய ஏலம் போனால் தான் பணம் கொடுக்க முடியும். அந்த சூழ்நிலை வருமாங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதனால் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு இந்த சங்க வாயிலாக கேட்டுக்கிறோம். அடுத்த வாய்தாங்கிறது வந்து 25ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு நடைபெறும் என்றும் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் அப்போ போகும்போது அந்த யூடியூபர் பேசின வீடியோவை நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் 2-3 வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறோம். மொத்தமாக நீதியரசர் கொண்டு கொடுத்துட போகிறோம். பென்ட்ரைவில் கொடுக்கலான்னு இருக்கிறோம். நம்ம யாரையும் வந்து குற்றப்படுத்திருக்கோம். மக்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் நடக்கும் சார், சீக்கிரம் நடக்கணும் சார். அவ்வளோதான் சார் எங்களுடைய ஆதங்கம் தான் சார். அதனால தான் நாங்கள் இந்த நம்மலாம் வந்து பங்கு பெற்றாலும் நடக்கும் சார். நீங்கள்லாம் பாருங்களேன், நீங்கள் பங்கு பெறாமல் உட்காந்துட்டுருங்க, பின்னாடி நாங்கள் சொன்னதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க, ரத்த கண்ணீர் ஒடிப்பீங்க. நீங்கள் வந்து அதாவது பணமாக கிடைச்சா நல்ல நான் பணமுக்கு விரோதமாக இல்லை, ஏலம் போகாத பட்சத்தில் நம்ம நிலமாக வாங்கிக்கிறதுக்கு நம்ம பிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணுங்கிறது தான் நீதியரசருடைய ஆலோசனை. அவர் ஆலோசனை கேளுங்க, மற்ற ஆலோசனை கேட்காதீங்க சார். நீதியரசர் என்ன சொன்னார் மணிக்கு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணுவீங்க, இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்க்காதீங்கன்னு அவரே சொல்கிறார் சார். இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்க்காதீங்கன்னு அவரே சொல்கிறாரு. அதனால குழப்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவெல்லாம் வீடியோ போடுறான். கண்டவனும் இப்போ வீடியோ போடுறான். அவன் ஒருத்தன் எங்களை சொல்கிறான், நாம் வந்து எம்எஸ்டிசி வாயிலாக வந்து எம்எஸ்டிசி தான் நிலம் கொடுப்பாங்கன்னு நாங்கள் சொன்னோன்னு சொல்கிறான் ஒரு கூமுட்டை. நாங்கள் அதை மாதிரி சொல்லவே இல்லை, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் படிக்காத முட்டாளா, நாங்கள் அவனோட அதிகமாக படிச்சிருக்கோம், ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எங்களுக்கு தொழிற்சங்க அறிவு இருக்குது எங்களுக்கு. அவன் சொல்கிறான், நாம் சொன்னதாக சொல்கிறான், மறைமுகமாக சொல்கிறான். ஒரு சிலர் யூடியூப்பில் பேசுகிறாங்க எம்எஸ்டிசி நமக்கு நடந்துருவாங்கன்னு. நாங்கள் மடையினா, நாங்கள் படிக்காத முட்டாளா, நாங்கள் ஹைலி எஜுகேட்டட். நாங்கள் எங்களுக்கு தெரியும் எம்எஸ்டிசி வாயிலாக தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். நீதியரசர் எம்எஸ்டிசி வாயிலாக தான் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களும் பாண்டுக்கு லேண்டாக எடுக்க முடியும் தான் நிலைமை வரும் தான் நாங்கள் சொன்னோமே தர ஒரு காலம் எம்எஸ்டிசி நம்ம நடந்துருவா நமக்கு சொல்லவே இல்லை. அதனால் தோழர்களே, தயவு செய்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஏலமும் எடுங்கள். இன்று நடக்கக்கூடிய ஏலத்தில் வந்து 264 பிளாட் கிட்ட, 264 பிளாட்டு போடி பிளாட்டு, அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா. அதனால் நீங்கள் எடுக்கிறவங்க எடுக்கலாம், உங்களை யாரும் சொல்லலை. 11 மணி இருக்கும், 11 மணிக்கு தான் கடைசியாக எம்எஸ்டிசிலேருந்து ஆன்லைன் வாயிலாக ஒரே ஒருத்தர் பிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. இன்றைக்கி ஈவினிங் தெரியும் எத்தனை பேர் பிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் பார்ப்போம், ஒரு 1 வீக் பார்ப்போம்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அவருடைய முடிவை மாற்றி பாண்டுக்கு லேண்டு என்று கண்டிப்பாக வரும். அதற்கு நாம் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் 20 வருடங்கள் போயிடும். நன்றி தோழர்களே, நன்றி.